நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை இதே மாதிரி எப்பவுமே பார்த்துக்கிட்டியா? இப்போ என்ன ஆச்சு உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இதே மாதிரி என்னை எப்பவுமே பார்த்துக்குவியா? கண்டிப்பா பார்த்துப்பேன். டேய் இப்போ என்னடா பண்றது? வேற என்ன பண்றது? நேரா அவங்க வீட்டுக்கு போய் விஷயத்தை சொல்லி கூட்டு வர வேண்டியதுதான். டேய் அது அவ்வளோ ஈஸியான விஷயம்டா. அவங்க அம்மா சரியான லோக்கலு. டேய் அந்த அம்மா லோக்கல்னா நான் லோக்கலுக்கே லோக்கல்ரா. விடுறேன், நான் பாத்துக்கிறேன். டேய் இப்போ அவங்க கிட்டலாம் சண்டை போடுறதை விட்டுட்டு சாமர்த்தியமா அவளை எப்படி வெளியே கொண்டு வரணும்தாண்டா யோசிக்கணும். மாப்பிள்ள வீட்டுக்கு போகிறத விட எனக்கு ஃபோன் பண்ண பெட்டர்னு தோணுது. எனக்கும் அதாண்டா கரெக்டுன்னு தோணுது. சாப்பிடாம இங்க வந்து சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. எழுந்து சாப்பிடுறீ. எனக்கு பசிக்கல. சாப்பிடாம இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்கும்னு கனவு காணாத. நீ என்னதான் தலைகீழா நின்னாலும் நீ அவனை போய் பார்க்க நான் விடவே மாட்டேன். என்ன முறைக்கிற? உன் முறப்புக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. போய் சாப்பிடு. ஹலோ ஹலோ ஜெயா, நீ தானே? அப்பாடா, சரி நான் காத்தரி பேசுகிறேன். கார்த்திக் தான் கண்ண முடிச்சான். உன்னை பார்க்கணும்னு சொன்னா உடனே கிளம்பி வா. ஏய் குட்ரி, யாரடி போன்ல? ஹலோ, அவங்க அம்மாடா. ஹலோ, நான் காலேஜ் பிரின்சிபல் பேசுகிறேன். அவங்களுக்கு லேக் ஆஃப் பட்டன் நினைச்சிருக்கேன். உங்களை காலேஜ் வர சொல்லுங்க உடனே. ஏய் காத்தாடி, போன வைடா. குரல மாத்தினா தெரியாதுன்னு நினைச்சியா? டேய் என்னடா ஆச்சு? அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுடா. சே இப்படி சொதப்பிருச்சடா. என்னவா? என்ன சொன்ன அந்த காத்தாடி? ஏய் எங்கடி போற? கையை விடுங்கம்மா. ஏய் எங்கடின்னு கேட்டுட்டு இருக்க. கைய விடுன்னு சொல்ற. எங்க போற? நான் கார்த்தியை பார்க்கணும், வழி விடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. அம்மா அப்புறம் எப்படி இருக்கான அந்த பையன் இப்போ? ஏன் நீ இவ்வளோ அக்கறையை கேட்குற? வேற எதுக்கு? எதனா ஒண்ணா உன்ன பிரச்சனை தோண்ட ஆரம்பிச்சிருவாங்களே. 2 நாளா தூக்குல போற மாதிரி கனவு வருதுடா. ஏய் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சிரிக்காதடா. எனக்கு எப்படி அடிச்சுக்கு தெரியுமா? அல்ல இல்லடா, சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ரொம்ப பயண்டா எனக்கு. டேய் அப்புறம் ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா இன்பா. நானும் எவ்வளவோ பிளான் போட்டிருக்கேன். ஆனா நீ இவ்வளவு கொடூரமா யோசிச்சு நம்பரை மாத்தி தந்து பையனை காலி பண்ணிட்டியாடா. அப்பா சாமி, நீ ஒருத்தனே போதும்டா, எனக்கு வேற யாரும் தேவையில்ல. ஏண்டா அந்த ஆல்கட்ஸ் காலேஜுக்கு வரதில்ல? அவன் எப்படா வெளியே வருவான்? பசங்கள்லாம் சம்மாத்திரத்தில் இருக்கானுங்க. அடிச்சு நாசம் பண்ணிடுவானுங்கன்னு சேஃபா எங்கேயோ செட்டில் ஆயிட்டான்டா. மாமா நான் பண்ணது பெரிய தப்பாடா. ஒரே ஒரு நம்பர் தானே மாத்தி தந்தேன், அதுக்கெல்லாமடா தூக்குல போடுவாங்க? என்னடா இப்படி கேட்ட? என்னதான் நீ ஒரே ஒரு நம்பரை மாத்தி கொடுத்துருந்தாலும் கொலைக்கு காரணம் அதானே. டேய் என்னடா கொலை அது இதுன்னு சொல்ற? பின்ன கொலை முடிச்சு தானே கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. கார்த்திக் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. அவனுக்கு எதனா ஆச்சு நீ காலி தாண்டி. டேய் சந்தோஷமாடா உங்களுக்கு? ஆல்கெட்ஸ் கார்த்தியை குத்திட்டான். கார்த்தி இன்னைக்கு நாளைக்கு ஒன்று இருக்கான்டா. இப்போ சந்தோஷமா? டேய் நீ என்ன லூசா? அவனுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க, நீ எங்களை வந்து சத்தம் போடுற? டேய் இதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிருந்தீங்க. எப்ப அடிச்சு பானுங்க குத்தி பானுங்க சாவானுங்கன்னு. டேய் இதெல்லாம் ரொம்ப அபத்தம்டா. விட்டா அந்த பிரச்சனைக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லுவோம் போல. டேய் அப்படி மட்டும் ஏதாவது இருந்தது, பழகின பாவத்துக்காக நானே உங்க 2 பேரும் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்டா. என்னடா எப்படி சொல்லிட்டு போறான்? மச்சான் இவன் சரியான உணர்ச்சி வசம்டா. இவன் பண்ணாலும் பண்ணுவான். அதனால இவங்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். யார சொல்லி என்னடா இருக்கு? எனக்கு தேவைடா, நல்ல தேவை. படிப்பே வரல, இதுல பிளான் எல்லாம் ஒரு கேடடா.
எங்க வீட்டுல கேஸ்னு மாட்டினா கூட எவனும் ஜாமீன் எடுக்க மாட்டான்டா. சாவட்டும் அங்கேயே விட்டுருவாங்கடா. கவலைப்படாத மாமா, நான் எடுக்கிறேன்டா. என்னது நீ எடுக்கிறியா? நான் மாட்டோன்னே உன் பேர் தான்டா சொல்லுவேன். ஜெயில எனக்கு பேச சொன்னீங்க, வேற யாரா இருக்கா? டேய் நீ பேசுறது ஒன்றும் காமெடி மாதிரி தெரியலையே. டேய் யாரா காமெடி பண்றது? நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். வரேன். லட்டு என்னடா வருத்தமா இருக்கியா? நீ ஏன் வருத்தமா இருக்கன்னு எனக்கு தெரியும். உண்மையிலே செம்மையா நடிச்சு தெரியுமா? நான் கூட நீ பாண்டியதான் லவ் பண்றேன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, நீ போய் எப்படி அந்த கருவாப்பையனை லவ் பண்ணுவேன்னு. என்ன ஷாக்கா இருக்கா? இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு? எனக்கு தெரியும், பாண்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்ல. சிவாஜி, எனக்கு மனசு சரியில்லை, என்ன கொஞ்சம் தனியா விடு, டிஸ்டர்ப் பண்ணாத. இப்படி எல்லாம் சொன்னா நாங்க போயிடுவோமா? மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் லட்டு மறைக்கிற? தயவு செஞ்சு ப்ளீஸ் போறியா? நீ இல்லன்னு தெரிஞ்சதும் நரக மாதிரி இருந்தது, செத்துலாமான்னு கூட தோணுச்சு. ஆனா பாண்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. லைலா, மஞ்சுனம், அம்பிகாவதி, அமராவதி, தேவதாஸ், பார்வதி, இவங்கள மாதிரி சிவாஜி லட்டுன்னு ஹிஸ்டரியில நிக்கணும். என்னடா சொல்ல இன்னும் முறைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ற? அதான் பாண்டி எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொன்னல. அடிச்சு கையெடு. என்ன லட்டுமா? என்ன லட்டுமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு எல்லாம் மனசுன்ற ஒரு விஷயமே கிடையாதுல? அங்க ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், உன் ஃப்ரெண்ட் தானடா அவன். அத பத்தி உனக்கு சின்ன கவலை கூட கிடையாதுல? நீ எல்லாம் உன்னெல்லாம் போய் ஒரு வெகுளி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எவ்வளவு பெரிய காரியக்காரங்கிறது நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னம்மா என்ன போய் இப்படி சொல்ற? நான் உன்னை எப்படி லவ் பண்றேன் தெரியுமா? ஏய் நிறுத்துடா. எத்தனை வருஷமாடா லவ் பண்றோம்? சும்மா லவ்னு சொல்லிட்டு இருக்க. 6-7 மாசமா ஒண்ணுக்கு ஒண்ணா பழகிட்டு இருந்தவன் எனக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அத பத்தில கொஞ்சம் கூட வருத்தப்படாம லைலா மஜ்னு தேவதாஸ் பார்வதின்னு வசனம் பேசிட்டு இருக்க. இல்ல லட்டுமா, என் லவ்வோட ஆழத்தை புரிஞ்சுக்கணும் தான். புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பத்தி. நாளைக்கு எனக்கே இல்ல என் வீட்டுல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுனா கூட எப்படி ரொமான்ஸ் பண்ணலாம், எப்படி டூயட் பாடலாம் தானே யோசிச்சுட்டு இருப்பேன். என்னம்மா இப்படி தப்பா புரிஞ்சுட்டு பேசுற? அப்பெல்லாம் எதுவும் இல்லம்மா. இங்க பாரு, உன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ண நினைக்கும் போது எனக்கு என் மேல கோவமா வருது. என்ன மன்னிச்சிருமா. நான் ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு கேவலமானவெல்லாம் கிடையாது. எனக்கும் கார்த்தியை நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. நானும் அழுதுட்டு தான் இருக்கேன். சத்தியமாமா என்ன நம்பு. கார்த்திக் எதுவும் ஆகாது. நீ வேணா பாரு, இன்னும் 4 நாள்ல கார்த்திக் காலேஜுக்கு வருவான். அவன் நல்லா வர வரைக்கும் நான் அவன் கூட பேச மாட்டேன். எனக்கு என் மச்சான் முக்கியம் இல்லடு. நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் மாப்ள, யுனிவர்சிட்டில இருந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா. அதுக்கு காத்து இந்த நிலைமையில விட்டு காலேஜ் போய் படிக்கலாம் சொல்றியா? டேய் அது இல்லடா. என்னடா இவன் இந்த நிலைமையில வச்சு எப்படி நம்ம படிக்கிறது? புக்கை திறந்தால இவன் ஞாபகம் தாண்டா வரும். மனசு ஃபுல்லா இவனை நினைச்சிட்டு நம்ம எப்படி படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது? ஆமாண்டா, நீ சொல்றதான் கரெக்ட். நம்ம கார்த்தி குணமாகி வர வரைக்கும் அந்த காலேஜ் வேண்டாம், செமஸ்டரும் வேண்டாம். சூப்பர்ரா, எல்லாரும் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. இனிமே ஒரு காலேஜுக்கு போக மாட்டாராம், படிக்க மாட்டாங்களாம். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? டேய், இதுக்காக தான் கார்த்தி உங்களுக்காக கரஸ் கிட்ட பேசி உங்க படிப்புக்கு கஷ்டப்பட்டானாடா. டேய், நீங்க செமஸ்டர் எக்ஸாம்ல படிச்சு பாஸ் ஆகணும்னு தாண்டா கார்த்தியோட ஆசை. நாளைக்கு அவன் சரியாயிட்டு வந்து ஏன்டா காலேஜுக்கு போலன்னு கேட்டா உங்க மூஞ்சி எங்கடா வச்சுப்பீங்க? சாரிடா, ஏதோ கார்த்தி மேல இருக்கிற பாசத்துல சொல்லிட்டோம்டா. எங்களை மன்னிச்சிரு மச்சான். பரவாயில்லடா. சரிடா, இப்ப காலேஜ்ல என்ன நடக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம எல்லாரும் தான் இங்க இருக்கோமே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. அதுக்கு தான் சிவாஜியை காலேஜுக்கு அனுப்பி என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். டேய், இந்த ஹாஸ்பிட்டல் தான்டா, அப்புறம் ஏன்டா தங்கி நிக்கிற? டேய், நல்லா தான்டா இருந்த, அப்புறம் ஏன்டா உனக்கு? டேய், நம்ம கார்த்திக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருப்போம்.
இப்போ நம்ம தெரிஞ்சுன்னு சொன்னா அவங்க நம்மளை நம்பி ஏத்துப்பாங்களாடா? டேய் நம்ம அவனுக்கு இவ்வளோதான் கெடுதல் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு பதிலுக்கு நமக்கு எதனா பிரச்சனை பண்ணியிருப்பாங்கல்ல. பண்ணலையே, ஏன்னா அவனுக்கு நல்லவனுங்கடா. கண்டிப்பாக அவனுக்கு நம்மளை மன்னிச்சு ஏற்றுப்பானுங்கடா. சரி வா போகலாம். டேய் நீ என்னதான் சொன்னாலும் கார்த்தி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் தான்டா. திருப்பி எப்படா அவங்க மூஞ்சில நான் போய் முடிப்பேன்? டேய் நம்ம கெட்டவனுங்க தான், ஆனால் இப்போ தான் திரும்பிட்டோம்ல, அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கலாம். வா போகலாம். டேய் அங்க பாடுறா. ஏய் இவங்க எதுக்குடா இங்க வரானுங்க? நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து சிரிக்க வந்திருப்பாங்க. இவங்களுக்கு இதை விட்டா வேற என்னடா தெரியும்? இன்னைக்கு மட்டும் அவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், அப்புறம் அவனுங்க என்ன ஆகுறானுங்க மட்டும் பாரு. டேய் சக்தி, இப்போ கார்த்தி எப்படிடா இருக்கான்? பொழைச்சுப்பான்ல? ஏன்டா செத்துட்டானா மொத்தமா சந்தோஷப்படலான்னு கேக்குறியா? டேய் நான் அப்படி சொல்லடா. டேய் இவ்வளவு நாளா கார்த்தி மேல இல்லாதக்கற இப்போ எங்கடா வந்துச்சு? டேய் நாங்க தெரிஞ்சு தெரியாமல உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கோம்டா. இப்போ நாங்க 2 பேரும் திரும்பி வந்திருக்கோம்டா. ஏய் என்ன பண்டல பண்ணிட்டு இப்ப நல்லவமா நடிக்கிறீங்களா? முதல்ல இங்க போங்கடா. டேய் சொல்றது போடா. வாட் ஹேப்பன் ஹியர்? இங்க என்ன நடக்குது? ஹாஸ்பிடல்ல சத்திரமா? சாரி டாக்டர், பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டானுங்க. டேய் வாடா இந்த பக்கம். டேய் வாடா இங்க. நாங்க உடனே ஆபரேஷன் பண்ணோம்னா ஏபி பாசிட்டிவ் ரத்தம் கண்டிப்பா தேவை. நாங்க எங்கெங்கயோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா கிடைக்கல. டாக்டர் என்னோடது ஏபி பாசிட்டிவ் தான். ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப நீங்களே கொடுக்கலாமே. ஆனா அட என்னப்பா, உன் ஃப்ரெண்ட் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நீங்க ரத்தம் கொடுக்க தயங்குறீங்க? இல்ல சார், அவன் எங்க ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் பிளட் டொனேட் பண்ணான். அதனால தான் சார் தயங்குறான். பரவாயில்ல டாக்டர், நான் கொடுக்குறேன். ஒருத்தர் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ரத்தம் கொடுக்கணும். நீங்க வேற யாருக்கிட்டயாவது ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் வெரி அர்ஜென்ட். டாக்டர் உங்களுக்கு ஏபி பாசிட்டிவ் ரத்தம் தானே வேணும்? எங்களுக்கும் அதே ரத்தம் தான் டாக்டர், நாங்க கொடுக்குறோம். எடுத்துக்கங்க டாக்டர். யார் இவங்க? எங்க ஃப்ரெண்டு சார். நர்ஸ் தேங்க்ஸ் டா. வரா இவங்களோட பிளட் எடுத்துக்கங்க. ஓகே டாக்டர் வாங்க. வரேன்டா. நீ மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னடா தேங்க்ஸ்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க? நாங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. டேய் இல்லைடா, எல்லா காலேஜும் சீனியர்ஸ் தாண்டா ஜூனியர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணி திருத்துவாங்க. ஆனால் நீங்கள் எங்களை திருத்துனதுக்கு நாங்கள் தாண்டா உங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டேய் மாப்பிள்ள சாரிடா, நான் கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேசிட்டேன். சாரி மாப்பிள்ள. டேய் அதெல்லாம் நாங்கள் தப்பாக எடுத்துக்கலடா. ஒரு சீனியர்ஸாக நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் இது. சரிடா, எதனா ஹெல்ப் பண்ண கால் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஓகேடா, பாய்டா. தேங்க்ஸ் டா. நம்மளுக்கு எதிரியா இருந்தவங்க கூட இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டானுங்க. இது மட்டும் கார்த்திக் தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமாடா? சரி விட்றா. டேய் கார்த்தி 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கண் முழிப்பான்னு சொன்னார்ல? ஆமா டைம் ஆயிடுச்சுடா, வாங்க போலாம். டேய் எங்கடா போறீங்க? அவன் கண்ணு முழிச்சதும் ஜெயாங்கன்னு கேட்பான், அதுக்கு என்னடா பதில் சொல்ல போறீங்க? டேய் மாப்பிள்ள, நான் காலைல ஜெயாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்டா. ஆனா அவன் வீட்டுல என்ன பிரச்சனை தெரியல, வரக்கு ரொம்ப நேரம் ஆகுதுடா. மாப்பிள்ள விடு மாப்பிள்ள, அப்புறமா சொல்லிக்கலாம். கார்த்தி இப்ப எங்கடா இருக்கான்? ஐசியூல இருக்கான். கார்த்திக், கார்த்திக், ஐயோ இப்படி அடிபட்டிருக்கே. கார்த்திக், ஜெயா வந்திருக்கேன்டா. ஏன் சின்ன பாருடா கார்த்திக், என்கிட்ட வாய திறந்ததா பேசுடா. ஏந்திரி கார்த்திக். கார்த்திக், நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? ஏன்டா என்ன இப்படி அழ வைக்கிற? கண்ணை திறந்து பாருடா. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியலடா. நீ எப்போ சக்தி ஊருக்கு போனியோ அப்போதான்டா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றது தெரிஞ்சது. என் கார்த்தி எப்போ வருவான்னு ஒவ்வொரு நிமிஷம் உன்னை பத்தி தான்டா நினைச்சிட்டு இருந்தேன்.
அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உன்னை நான் இந்த நிலைமையில பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. எழுந்திரு கார்த்திக் ப்ளீஸ். மேடம் பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம் எந்திரிச்சு வெளியே போங்க மேடம். ஜெயா. கார்த்திக் ஜெயா, ஏண்டி லூஸ் மாதிரி அழறா? எனக்கு ஒன்றும் ஆகல. உன் கூட சண்டை போட ஆள் இல்லாம போயிடுவேன் நினைச்சியா? நீ மட்டும் என்ன தனியா விட்டு போயிட்டா நான் சும்மா இருப்பேன்னு பாத்தியா? உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டது நான் எப்படி துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? எனக்கு உன்னை விட்டு அன்பை பாத்துக்க வேற யாரா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்னமோ இங்க ஹாயா படுத்திருக்க. நான் உன்னை எப்ப பாப்பேன்னு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏன் என் மேல உனக்கு அவ்வளோ இல்லவா? ஆமா. டேய் கார்த்திக், உனக்கு ஒண்ணும் இல்ல, ஏந்திரி. வீட்டுக்கு போலாமா? ஏந்திரா, ஏந்திரி கார்த்திக். உங்களை அப்பவே வெளியே போக சொன்னல, வெளியே போங்க மேடம். ஏமா இது ஐசி வார்டு, இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்க பாருங்க பல்ஸ் வேற குறைஞ்சிட்டே இருக்கு. தயவு செஞ்சு வெளியே போங்கம்மா. போங்க வெளியே போங்க.